5 ஏக்கரில் 7 ஏக்கர் போயிட்டு பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதுதான் இருக்குது. இல்லை, இது மட்டும்தான் நான் காங்கிரீட் கட்டுறேன். பாக்கி எல்லாம் ஷெட்டு, சின்ன சின்ன ஷெட்டு தானே போட்டுக்கிறாங்க. தலைவர் திறந்து கொடுத்தோடனே மறுநாள் அதுக்கு ஒரு நடைமுறை வழக்கங்கள் இருக்குது. பாஸ் கொடுக்கணும், ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் அடித்து கொடுத்து யார் கேட்குறாங்களோ கொடுக்கலாம். அதில் ஒன்றும் மாட்டேன். ஏங்க உடனடியாக டிசம்பர் முதல் வாரத்துலேருந்து இல்லை, அவங்க டிசம்பர் முதல் 1ஆம் தேதியிலேருந்து விட்டுருவோம். டிசம்பர் என்ன சொல்லுங்கள், என்ன வைக்கலான்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். பத்திரிகைக்காரங்க சொல்லுங்கள் எவ்வளோ கொண்டாங்க. 5 ரூபா எங்கே அந்த எழுதுனது எங்கே இருக்கு? கட்டணம்லாம் அமைச்சர், நம்ம முன்னாள் அமைச்சர் வந்து அதெல்லாம் மாட்ரேட் பண்ணிட்டாரு. அதிகம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மாட்ரேட் பண்ணிட்டாரு. எங்கே சார் எழுதுனது? தீர்மானம் போட்ட அளவுக்கு இல்லை, அதிலெல்லாம் பாதிக்கு பாதி குறைச்சாச்சு. தீர்மானம் வச்சதெல்லாம் இல்லை. இல்லை, அந்த கான்ட்ராக்ட் ஓஎம்சி இருப்பாங்கல்ல, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அப்படி கான்ட்ராக்ட் விட்டு அவங்க மூலமாக பார்க்க சொல்லுவோம். அப்படி தானே கான்ட்ராக்ட் விடுவோம். யார் எடுத்தா நிர்வாகம் வந்து அவங்க செய்வாங்க. மேல் பார்வை மாநகராட்சி பண்ணும். மாநகராட்சியும் சிஆர்ஆர் ஏங்க மாநகராட்சியும் சிஆர்ஆர்டியும் சேர்ந்து இதை செஞ்சுருக்கு. ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் மொத்தத்தையும் இந்த இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, மலர்கள்லாம் பார்க்குறது, வாங்குறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க. கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்ககிட்ட கொடுப்பாங்க. அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு நிர்வாகம் பார்த்துட்டு சார் எதாவது பார்த்து வந்துடும் தம்பி. நாங்களாம் பார்த்து வந்துட்டோம். முடியதான் முடியாது. 2 நாளில் முடிஞ்சிடல. ஒரே ஒரு வேலை, இந்த என்ட்ரன்ஸில் இப்போ காங்கிரீட் போட்டுருக்கோம். அது கல் பதிக்கணும். அது ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் அந்த ஆடிட்டோரியம் நிற்கும். 2 தவிர பாக்கி எல்லாம் முடியும். முடிக்கும். பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை, இது என்ஓசி எல்லாம் வாங்கியிருக்கீங்க. பொதுமக்கள் வந்து பாதுகாப்பு அடிப்படையில் இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் இல்லை. ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கிறாங்க. இது எல்லாம் முறைப்படி இல்லாமல் முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம். அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் சார் இருங்க. அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. அரசு நிர்வாகம் கொடுங்க, எல்லாம் வாங்கிட்டு தாங்க திறப்போம். கவலைப்படாதீங்க. ஒன்று கூட இருக்காது. முதலமைச்சர் நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வரமாட்டார். எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தால் தான் முதலமைச்சர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். எல்லா அனுமதியும் பெற்று எல்லாமே சட்டப்படி இருந்தால் தான் முதலமைச்சரே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எல்லாம் வாங்கிடுவாங்க. என்ன 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 விஷயம்? டெண்டர் நீங்கள் தான் இவ்வளோ நாள் ஆச்சு செம்மொழி பூங்கா எப்போ திறக்குங்க, இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் திறக்கலைங்கிறீங்க. வேகமாக வேலை செஞ்சால் ஏன் வேகமாக வேலை செய்கிறேங்கிறீங்க. இல்லை, அவசியம் வந்துருச்சு, திறக்கிறான். அவசியம் அது உங்கள்கிட்ட ஏங்க சும்மா ஏங்க எங்களை கேட்குற மாதிரி கேட்குறீங்க. எங்க எல்லாரும் சார் ஒரு விஷயம் தவற எடுத்துக்கூடாது. கொஞ்சம் இருங்க, ஒரு ஒருத்தர கேள்வி அவர் தான் செய்யறாரு. அவர் தான் இங்கே இருக்காரு. அங்கே தான் இருக்காரு. எங்கப்பா அவரு? இங்கே தான் இருக்காரு. அவர் இங்கே தாங்க இருக்காரு.
ஆனா அதே மாதிரி இந்த இருங்க அவரை முடிச்சிருங்க பாருங்க. அவர் இங்கே தான் எங்கங்க அவரு இங்கே தான் இருக்காரு. அதாவது